சரி. கடவுள் வாழ்த்து. ஜெய ஜெய ராமா ஜெய ரகுராமா சீதாராமா ஸ்ரீ ரகுராமா பசுபதி ரஞ்சன பாவன ராமா பாப விமோசன தாரக ராமா ராம 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 ஜெய ஜெய ராம ஜெய ரகுராம சீதாராம ஸ்ரீ ரகுராம பசுபதி ரஞ்சன பாவன ராம பாப விமோசன தாரக ராம 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 ஜெய ஜெய ராம ஜெய ரகுராமா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் இன்றைக்கு 79வது நாளாக கருத்தரங்க ஆய்வுத் தொடரை மிக அற்புதமான முறையில் தொடங்கி இருக்கின்றது. இப்பொழுது நம்முடைய இந்த இன்றைய தளத்தில் உரையாற்றுவதற்கு சிறப்பானதொரு முறையில் சிறப்புரை ஆற்றுவதற்கு நம்மிடையே இணைந்திருக்கக்கூடியவர்கள் பானுமதி ராமகிருஷ்ணன் அம்மா அவர்கள் நற்றிணையில் நயம் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார்கள். அம்மையார் அவர்களை அன்போடு முனைவர் கோவிந்தம்மாள் ஜோதினராஜன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். துபாயில் இருந்து அம்மா ஒரு நிமிஷம் தந்தையா போற்றக்கூடிய ஜின்னா ஷெரீஃபுதீன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். மற்றும் முறையிலும் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இணை தலைவர் போல் என அவரும் தலைவர் போல் இருந்துதான் இந்த மன்றத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அற்புதமான ஒத்துழைப்போடு ஐயா அன்பிற்குரிய எனது சகோதரர் செல்வம் அவர்களுக்கும் மற்றும் இதை ஒளிப்பதிவாக்கி தரக்கூடிய சாமுவேல் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரஸ்வதி அம்மையார் இந்த அற்புதமானதொரு கடவுள் வாழ்த்தை பாடி இந்த அரங்கத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை தனிப்பட்டதொரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கத்திலே எப்பொழுதும் நாள்தோறும் தவறாமல் வருகை தந்து அற்புதமான பின்னோட்டங்களை தரக்கூடிய எவாஞ்சலின் மனோகரன் ஐயா, அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நம்முடைய ஷெரீப் ஐயா, தம்முடைய நோன்பு காலத்திலும் நம்முடைய தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தினால் அவர்கள் விடாமல் வருகை தந்து கேட்டு நல்ல பல கருத்துக்களை நமக்கு நேரமின்மையால் அதை வெளிப்படுத்த இயலாத ஒரு நிலைமையிலே அவர் செல்கின்றார். நோன்பு காலம் முடிந்ததும் அவர் இந்த அரங்கத்திலே மேலும் சில முக்கியமான பகுதிகளில் பங்கு கொள்வார் என்ற எதிர்பார்ப்போடு ஐயா அவர்களையும் மற்றும் நம்முடைய கந்தன் ஐயா அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்தது நம்முடைய இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளர் பானுமதி ராமகிருஷ்ணன் அம்மா அவர்கள் மிகச் சிறந்ததொரு ஆன்மீக செல்வர். அவர் வைணவ இலக்கியங்களிலே ஆழ்ந்த ஒரு அறிவாற்றலும் கல்வியாற்றலும் ஆராய்ச்சி அறிவும் பெற்றவர். அவர் இன்று நற்றிணை பற்றி பேசுவதற்காக இந்த அரங்கத்திலே இணைந்திருக்கிறார். நற்றிணை என்பது நல் பிளஸ் திணை. தமிழர்களுடைய மரபு ஐந்திணையை அடிப்படையாக கொண்டது நாம் அனைவரும் அறிவோம். 8 தொகை நூல்களிலே முதல்வராக இருக்கக்கூடியது இந்த நற்றிணை.
நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்த 8 தொகை. அந்த 8 தொகை நூல்களிலே நல் என்ற அடைமொழியோடு இருக்கக்கூடிய நூல் இந்த நற்றினை. அதற்கு காரணம் இந்த நூலிலே இருக்கக்கூடிய அற்புதமான உவமைகள், உள்ளுரைகள். அகப்பொருள் விளக்கம் தருபவர்கள் உள்ளுரை பொருள், வெளிப்படையான பொருள், அதிலே மறைந்திருக்கக்கூடிய நாம் ஊகித்து உணரக்கூடிய இறைச்சி பொருள் என்று 3 பொருள்களை சொல்வார்கள் சங்க அக இலக்கியங்களிலே. அந்த வகையிலே ஒவ்வொரு பாடலும், சில பாடல்களுக்கு இறைச்சி இருக்காது. ஆனால் நற்றிணை பாடல்களிலே ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த உள்ளுரையும் இறைச்சியும் இல்லாமல் இருப்பதில்லை. இதனுடைய மற்றொரு சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த நற்றிணையினுடைய பாடல் ஆசிரியர்கள் 175 பேர். அந்த 175 பேரிலே பலருடைய பெயர்கள் தெரியாது. பெயர் தெரியாதது மட்டுமல்ல, அவர்களுக்கெல்லாம் எப்படி பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் பயன்படுத்திய உவமைகளை கொண்டு பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அத்தகைய ஒரு திடமான, மறக்க முடியாத அற்புதமான உவமைகளை கையாண்டு தங்களுடைய பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். நற்றினை ஆசிரியப்பாவால் இயன்றது என்றாலும் குறைந்தபட்சமாக 7 அடிகளை கொண்ட செய்யுள் முதல் அதிகபட்சமாக 13 அடிகளை கொண்ட வரையிலும் 400 பாடல்களின் தொகுப்பாக இது இருக்கிறது. இந்த பாடல்களுக்கு கடவுள் வாழ்த்தாக திருமால் பற்றிய ஒரு பாடல் கடவுள் வாழ்த்தாக இருக்கிறது. அதோடு சேர்ந்து 401 பாடல்கள் நற்றிணை தொகுப்பு. ஒருவேளை நான் நினைத்தேன், திருமால் குறித்த வாழ்த்து இருப்பதால் அம்மையார் நற்றிணையை தேர்ந்தெடுத்தாரோ என்று கூட. அந்த அளவுக்கு அந்த அம்மையாருக்கு அந்த வைணவ பற்று, அதை வைத்து நான் சொல்கிறேன். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பானதொரு நூலை குறித்து இன்று அம்மையார் இந்த அரங்கத்தில் தம்முடைய கருத்துக்களை நம்முடன் முன்வைத்து உரையாட வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக வரவேற்று வாழ்த்தி மகிழ்கிறேன். வாருங்கள் அம்மா, தங்களுடைய உரையை தாருங்கள். மைக் ஆன் பண்ணிக்கோங்கம்மா, மியூட் பண்ணிக்கோ, அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. பானுமதி அம்மா, நற்றிணையில் நயம் என்ற தலைப்பில் அம்மா அவர்கள் இப்போது உரையாற்றி இருக்கின்றார்கள். வாருங்கள் அம்மா. நன்றி அம்மா. எல்லோருக்கும் வணக்கம். நல்ல என்னை பத்தி ரொம்பவே அதிகமா புகழ்ந்து சொல்லிட்டாங்க கோவிந்தம்மா. கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம், நன்றி. என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிற என்னுடைய தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த தமிழ் அருந்துகள், தமிழ் ஆர்வலர்கள், இன்னும் பெரிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் நிறைந்த இந்த அவைக்கு என்னுடைய தலைவணங்கி அடுத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நற்றிணையின் நயம் என்ற தலைப்பிலே அந்த நற்றிணையை பற்றிய ஒரு முன்னோட்டம் அழகாக அம்மா சொல்லிட்டாங்க. அதனால அந்த ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்களாக இருக்கிறவங்களுக்கு நற்றிணையை பற்றி நான் எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. அதுவும் 10த்துக்கு கோவிந்தம்மாள் நல்லா சொல்லிட்டாங்க. சரஸ்வதி அம்மா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, 30 நிமிடங்கள் உங்களுக்கு நறுக்கா 2 பாட்டு சொல்லுங்க போறோம், ரொம்ப வளவலன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு நேர மேலாண்மை கிடையாது என்பதை அவர்கள், அந்த அதிருப்தி உங்களுக்கு இருக்கிறது தெரியும் எனக்கு. அதனாலே அவங்க அழகா சொல்லிட்டாங்க, நறுக்கா 2 பாட்டு சொல்லுங்க போதும், 30 நிமிடத்திற்குள் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அன்பு கட்டளை. அதனால நாங்க நேரா அந்த நான் தேர்ந்தெடுத்திருக்கிற பாடல்களை அதற்குள்ளே நேரா அதனுடைய விளக்கத்துக்கே நேரா போயிடுறேன். இதுல அந்த பாடல்கள் எல்லாமே அகப்பொருள் பாடல்கள். தலைவி கூற்றாக, தலைவன் கூற்றாக, தோழி கூற்றாக, இன்னும் சொல்ல போனால் பரத்தையர் கூற்றாக கூட ஒரு பாடல் இருக்கிறது. பார்த்தேன், நேரம் இருந்தால் எது வரைக்கும் முடியுதோ பார்க்கலாம். இப்படி அவர்களுடைய கூற்றாக அமைந்தது. எல்லாமே அகப்பொருள் பாடல்கள். இதுல நான் எடுத்துக்கிற முதல் பாடல் வெள்ளி வீதியார் என்கிற
பெண்பார் புலவர் பாடிய பாடல். இதுல தலைவி கூற்றாக வருகிற பாடல். இந்த துறை என்ன சொல்றாங்க, காமமிக்க கழிபடர் கிளவி என்கிற துறை என்று அதுக்கு இலக்கண குறிப்பு இருக்கு. என்னன்னா, தலைவன் தலைவியை விட்டு பிரிந்திருக்கிறான். தலைவி பிரிவு துயரிலே தனித்து இருந்து அந்த பிரிவு துயருற்று இருக்கிறார். அப்போ என்ன பண்றா, தன்னுடைய காதல் துயரத்தை வெளிப்படுத்தணும். எப்படி, யார்கிட்ட சொல்றது? இது தலைவன் பிரிந்திருக்கிறான் என்கிற துயரை யாரிடத்திலே சொல்லுவது? அந்த துறையிலே இந்த ஆற்று படுகையிலே ஒரு வெள்ளை குறுகு ஒன்று இருக்கிறது. அந்த குறுகை பார்த்து சொல்லுகிறார். தன்னுடைய அந்த குறுகையும் தலைவனையும் சம்பந்தப்படுத்தி தன்னுடைய பிரிவு துயரத்தை அவள் அந்த குறுகினிடத்திலே சொல்வது போல அமைந்த பாடல் இது. என்ன சொல்றாங்கன்னா, வெள்ளி வீதியார் அவருடைய சொந்த வாழ்க்கையிலே நிறைய காதல் ஏமாற்றங்களை துயரங்களை சந்தித்தவர் என்று கூட ஏதோ ஒரு செய்தி இருந்திருக்க வேண்டும். அதை கொண்டு அதனால இது அவருடைய வாழ்க்கை அனுபவமாக கூட இருக்கலாம் என்கிற ஒரு குறிப்பு கூட இங்கே காணப்படுகிறது. இந்த பாட்டை முதல்ல சொல்றேன். சிறு வெள்ளாங்குருகே சிறு வெள்ளாங்குருகே, துறை போகு அருவை தூமடி அன்ன நிலங்கிலர் தூவி சிறு வெள்ளாங்குருகே, எம் ஊர் எம் முன் துறை துழை சினை கெளிற்று ஆர்கையை அவரூர் பெயர்தி அணைய அன்பினையோ வினையோ ஆங்கன் தீம்புணல் ஈங்கன் பறக்கும் கழனி நல்லோர் மகினர்க்கு என் இழை நெகிழ் பருவரல் செப்பாதோயோ. உன்னுடைய ஊர்ல இருக்கிற அந்த தலைவன் தான் இங்க எனக்கு காதல் நோயை தந்துவிட்டு போயிருக்கிறான். அவனுக்கும் இரக்கம் இல்லை என்பார். என்னை அவன் காண வரவில்லை. என்னை மறந்து விட்டானோ தெரியவில்லை. அப்படி இங்கே நோயினால் நான் துயருற்று கிடக்கிறேன், காதல் நோயினால். நீ என்ன பண்ற, அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு எங்களுடைய சுனையிலே இந்த சினை மீன்களை சினையா இருக்கிற மீன்களை எல்லாம் கொத்தி தின்றுவிட்டு அந்த ஊருக்கு திரும்பி போய் விடுகிறாய். உனக்கும் அவனை போலவே உனக்கும் மனதில் இரக்கம் இல்லை போலும். நீயும் இப்படி மறந்தனையோ? என்னுடைய காதல் நோயை போய் நீ தலைவன்கிட்டே நீ சொல்லல. நீ உனக்கு உடல் தான் வெள்ளையா இருக்கிறது, மனம் உனக்கும் அவனை போலவே கருத்திருக்கிறது போலும் என்று அந்த குறுகை அவள் திட்டுவது போல அந்த தலைவனை நினைந்து தான் பாடுகிறார். சிறிய வெள்ளாங்குருகே, இந்த துணி துவைக்கிற நீர் துறை, அந்த சுனையினுடைய துறையிலே நீ அந்த எல்லாம் துவைத்து காய வைத்திருக்கிறார்கள் ஆடைகளை. அப்படி வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. அந்த வெள்ளை நிறத்து உடைகளை போல நீ உன்னுடைய உடலும் வெள்ளை நிறமாக இருக்கிறது. வெண்ணிற ஒளி பெற்றுள்ள அந்த சிறுகை உடைய வெள்ளாங்குருகே, நீ தலைவனுடைய பிரிவினாலே நான் வரிந்து கொண்டிருக்கிறேன். என் வலைகள் எல்லாம் கழன்று வீழ்கின்றன. இந்த துன்பத்தை நீ இங்க இப்போ வந்திருக்கிற, நீ பார்க்கிறீல்ல, என்னுடைய துயரத்தை நீ பார்க்கிறாய். ஆனால் அந்த ஊர்ல இருந்துதான் இந்த புனல் அந்த நீர் ஓடி இங்கே துறையே இந்த சுனையாக இருக்கிறது. அங்க இருந்து நீ என்ன பண்ற, இங்க இருக்கிற துறையில இந்த மீன்களை எல்லாம் கொத்தி உண்கிறாய். ஆனால் திருப்பி அங்க போய் என்னுடைய நிலையை நீ அங்கே சொல்லுவதில்லை. இப்போ வெள்ளை நிற உடலை உடைய நீ உன்னுடைய மனம் கருத்து இருக்கிறது தூய்மையாக இல்லை. என்னுடைய துயரத்தை அங்கே போய் தலைவனிடத்திலே சொல்லுக வேண்டும் என்கிற அந்த நினைவு கூட உனக்கு இல்லை, அந்த இரக்கம் கூட இல்லை. உன்னுடைய தலைவனை போலவே அவனுக்கும் என்னிடத்திலே இரக்கம் இல்லை, என்னை விட்டு பிரிந்திருக்கிறான். உனக்கும் அந்த மனதிலே இரக்கம் இல்லை. என்னுடைய திலையை போய் அவன்கிட்ட நீ சொல்லுவது இல்லை. அங்கிருந்து அந்த ஊர்ல இருந்து என்னுடைய தலைவனுடைய ஊரிலிருந்து இங்கே எம்முடைய நீர் துறையிலே துழாவி அந்த மீனை, சினை கெளிற்று மீன் சொல்ற, சினையா இருக்கிற கெளிற்று மீனை உண்டு அந்த ஊருக்கு திரும்பி போயிடுற. இங்க சாப்பிட்டுட்டு நீ அங்க போயிட்டு அந்த உதவி மறக்கும் அந்த உதவிக்காகவாவது எனக்கு நீ செய்யலாம்ல. நீ இங்க இந்த மீனை சாப்பிட்டு நீ பிழைச்சு கிடக்குற, அதுக்காகவாது இந்த உதவியை நீ செய்யலாம். எனக்கு என்னுடைய துயர நோயை அந்த தலைவனிடத்திலே நீ போய் சொல்லலாம். அதையும் சொல்ல மாட்டேங்கிற. அந்த தலைவனுக்கு எப்படி என் மேல் அன்பில்லையோ, அவன் எப்படி என்னை மறந்து கிடக்கிறானோ, அவன் எப்படி அந்த ஊரிலிருந்து இந்த ஊருக்கு என்னை காதல் செய்து எனக்கு காதல் நோயை தந்து விட்டு போனானோ, மனத்திலே அன்பு இல்லாமல் இரக்கம் இல்லாமல் போனானோ, அதை போலவே நீயும் அவனை போலவே அவன் ஊரில் இருந்து இங்கே இருக்கிற மீனை சாப்பிட்டு உண்டு விட்டு என்னை பற்றி, என்னுடைய காதல் நோயை பற்றி அங்கேயும் போய் சொல்லாமல், மனத்தில் இரக்கம் இல்லாமல்
மறதியாக கிடக்கிறாய் போலும். அந்த தலைவனை போலவே நீயும் இந்த உதவி மறக்கும் அன்பினை உடையவராக இருக்கிறாய். மறதி நோய் உன்னையும் பீடித்துக் கொண்டு விட்டது போலும். என்னுடைய தலைவனை போலவே உனக்கும் அத்தனை குணங்களும் இருக்கு. உனக்கு உடல்தான் வெண்மையாக, ஆனால் உள்ளம் கருத்திருக்கிறது. உள்ளத்திலே அன்பு இல்லை, இரக்கம் இல்லை, கருணை இல்லை, எதுவுமே இல்லை என்று அந்த குறுகை பார்த்து இவர் சொல்லுகிறார் போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதாவது துறை போகு அறுவை தூமடி அன்ன நிறம் கிளர் தூவி சிறு வெள்ளாங்குருகே என்று அதை கூப்பிடுறதுனால உன் உடல் தூய்மையா இருக்கிறது, வெள்ளையாய் வெண்மை நிறத்தோடு இருக்கிறது. ஆனால் நீ உள்ளம் தூய்மை உடையதா இல்லையே, அதிலே கருணை இரக்கம் எதுவும் சிறிதும் இல்லையே. இருந்திருந்தால் என் துன்பத்தை நீ தலைவனிடம் கூறாது இருப்பாயா இப்படி என்று அந்த நிறத்தை அவள் குறிப்பிட்டு அந்த வெள்ளாங்குருகே என்று நிறத்தை குறிப்பிட்டு சொல்வதினாலே நிறம் வெள்ளையாய் இருக்கிறது, வெளி தோற்றம் தூய்மையானதாக வெண்மையாக இருக்கிறது. ஆனால் உள்ளம் அப்படி தூய்மையாக கருணை நிறைந்ததாக அன்பு நிறைந்ததாக இல்லையே என்று குறிப்பது போல அந்த வெள்ளாங்குருகை என்று அந்த வெள்ளை நிறத்தை குறிப்பிட்டு அந்த குருகை சொல்கிறார். அடுத்தது எம்பூர் வந்து என் துறையின் கீழே சினைக்கிளிற்று மீனை உண்டு அவர் ஊர் பெய்தி. அங்கிருந்து இங்க வந்து இங்க இருக்கிற மீனை திட்டு திருப்பி அந்த அவனுடைய ஊருக்கே நீ போற அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு வந்து மீனை உண்டு செல்கிற நீதான் அந்த அவனை போலவே அந்த தலைவனை போலவே பெண்களை துன்புறுத்தி செல்வதன்றி இன்புறுத்தி உதவும் அன்பினை உடையவனாக அந்த தலைவன் இல்லாத நிலையை சுட்டி காட்டி அவனை போலத்தானே நீ அவன் ஊர்ல இருந்து வர, நீ அந்த தண்ணியே அங்கேருந்து தான் வருது, அவன் ஊர்ல இருந்து தான் வருது இந்த துணை நீர். அப்படி வந்து இந்த வயல்களை எல்லாம் பாய்ந்து இங்கே வந்து இருக்கிறது. நீ அங்கே இருந்து அந்த ஊர்ல இருந்து இங்க வந்து மீனை சாப்பிட்டுட்டு திருப்பி அந்த ஊருக்கு போற, அவனை மாதிரி தானே நீ இருப்ப, உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற மனப்பான்மை கூட இல்லை போல் இருக்கிறது என்று அதை ஒரு குறிப்பாக சொல்கிறாள். அப்புறம் தலைவன் அந்த ஊரில் இருந்து இங்கு வந்து என்னை நுகர்ந்து இன்புற்று இன்றைக்கு கைவிட்டு போய்விட்டான். அப்போ நீயும் அதே போலத்தானே அங்கேருந்து வந்து இந்த மீனை உண்டு போகிறாய். அப்படியே இதோட செய்கையும் அவனுடைய செய்கையும் ஒப்பிட்டு பேசுகிறார். இப்போ இது அவனுடைய தன்மையா உன்னுடைய தன்மையா அந்த ஊரினுடைய தன்மையா? எல்லாமே அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது, நீரினாலே இணைப்பு, அந்த மக்களாலே இணைப்பு. ஏன்னா அவன் தான் இங்கே வந்து தலைவிக்கு காதலித்து இந்த அவளோடு கூடியிருந்து இன்றைக்கு கைவிட்டு போயிருக்கிறான். மறந்து விட்டானோ இல்லை வருவானோ தெரியவில்லை. அப்ப அதே பண்புதான் அப்ப அந்த ஊருக்கே அந்த ஊர்ல இருக்கிற மக்களே இப்படித்தான் இருப்பாங்களா? இந்த ஊரினுடைய தன்மையா இதானா, இல்லை தலைவனுடைய தன்மையா? அதே மாதிரி நீயும் பண்றிய, அங்கேருந்து இங்க வந்து சாப்பிட்டுட்டு ஆனா எனக்கு எந்த உதவியும் செய்யாமல் திருப்பி அங்க போறியே என்று இப்படி பலவாறாக குறுகின் முன் வைக்கிறார். பெருமறவியை உடையையோ என்ற அந்த தொடரினாலே அவன் என்னை மறந்தது போல நீயும் மறதி உடையாக இருப்பையோ என்று அந்த கருத்தினை சொல்கிறார். இப்ப இந்த மாதிரி ஒரு 4 வகையாக இந்த குறுகுக்கும் அந்த தலைவனுக்கும் உள்ள தொடர்பை அந்த ஊர் இந்த ஊர் என்று சொல்லி, அந்த ஊர் மக்களா அதே பண்புதான் உங்களுக்கு உனக்கும் இருக்கிறதா என்று சொல்லி அந்த மாதிரி பலவாறாக 4 வகையாக தொடர்புபடுத்தி அந்த தலைவனையும் குறுகையும் தொடர்புபடுத்தி இந்த குறுகை பார்த்து கேட்பதாக. ஆனா உங்களுடைய உள்ள எண்ணம் என்னன்னா, அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்து என்னை காதலித்த தலைவன் இன்று என்னை கைவிட்டு போயிருக்கிறான், மறந்து விட்டானா தெரியவில்லை, அவனுடைய பண்பே இதுதானா, அங்கிருந்து இங்க வந்து காதல் நோயை கொடுத்து விட்டு போவதுதான் அவனுடைய பண்பா, அந்த ஊர் பண்பா? இப்படி அவளுக்குள்ளே பல கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகளை எல்லாம் அந்த குறுகை முன்னிட்டு கொண்டு கேட்பதாக அந்த பாடல் இப்படி அமைந்திருக்கிறது. அதுதான் இந்த ஒரு பாடல்ல இத்தனை குறிப்புகள் இருக்கு. அங்கிருந்து இங்கு வந்தது, இங்கு வந்து காதல் செய்தது, திருப்பி அங்கே போய்விட்டது, மறந்து போய் இருப்பது, இங்கே வந்து இங்க இருக்கிற நலன்களை எல்லாம் அனுபவித்து விட்டு போய்விடுவது, இப்படி இத்தனை குறிப்புகளையும் ஒரு 10 வரிகளுக்குள்ளே இத்தனை குறிப்புகளை வைத்து இந்த புலவர், பெண்பார் புலவர் அந்த குறுகை பார்த்து கேட்பது போல அமைந்த பாடல். அந்த நயம் தெரிந்த வரையில் சொல்லியிருக்கிறேன். அடுத்த பாடல் இது வந்து இந்த பாடலை எழுதியவர் பூதன் தேவனார் என்கிற ஒரு புலவர். இது வந்து தலைவன் கூற்றாக அமைந்த பாடல். அப்போ தலைவியை பார்ப்பதற்காக தலைவன் வருகிறான்.
ஆனால் தோழி அவனை தடுத்து விடுகிறார். நீ இப்போ அவளை சந்திக்க முடியாது, அவள் காவலில் இருக்கிறாள் உள்ளே, நீ அவளை சந்திக்க முடியாது என்று தடுத்து விடுகிறார். இவன் என்ன பண்றான், அந்த தோழி காதில் விழுமாறு அது பொறுக்க முடியல, அந்த தலைவியை பார்க்க முடியல, அந்த துயரம் ஒரு பக்கம், தோழி வேற தடுத்து விடுகிறாள், அந்த கோபம் ஒரு பக்கம். அந்த தோழிக்கு காதில் விழுகிறார் போல, ஆனால் தன் நெஞ்சை பார்த்து சொல்லுகிறார் போல அமைந்த பாடல் இது. அப்படி அதை தலைவன் கூற்று தன் நெஞ்சுக்கு சொல்லுகிறார் போல, மற்றவர் காதிலும் விழுகிறார் போல அவன் அந்த பாட்டை சொல்லுகிறான். பாடலை பார்ப்போம். மன்ற எருமை மலர்தலைக்காரான் இன்தீம் பார்ப்பயம் கொன்மார் கன்றுவிட்டு ஊர்குறு மாக்கள் மேற்கொண்டு சுழியும் பெரும்புலர் விடியலின் விரும்பி போத்தந்து தழையும் தாரும் தந்தனன் இவன் என இழையணி ஆயமொடு தருநான் தடையி தைத்திங்கள் தன்கயம் படியும் பெருந்தோட் குருமகள் அல்லது மருந்து பிரிதில்லை ஆணுற்ற நோய்க்கே. எனக்கு காதல் நோய் வந்திருக்கிறது, இதற்கு மருந்து தலைவியை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனால் எங்கோ என்னால் அவளை சந்திக்க முடியவில்லை. இப்போ எதை அவன் தொடர்புபடுத்தி சொல்றான்னா, ஒரு எருமை மாடுகள் நிறைய இருக்கின்றன. அந்த எருமை மாடுகளுடைய பாலை அதை கறப்பதற்காக ஆயர்கள் என்ன செய்கிறார்களாம், கன்று குட்டிகளை முதலில் ஊட்ட விட்டு பின்பு அதை நகர்த்தி கட்டிவிட்டு அந்த பாலை இவர்கள் கறந்து கொள்கிறார்கள். பாலை கறந்து விட்டு எருமை மாடுகள் மேய்ச்சலுக்கு போகின்றன. சிறுவர்கள் எல்லாம் அதன் மேலே ஏறி அமர்ந்து கொண்டு போகிறார்களாம், ஊர்வலம் போல மேலேறி மேய்க்க செல்கிறார்களாம். அப்படிப்பட்ட ஊர் அந்த நல்ல பசு மாடுகள் கால்நடை வளம் மிக்க ஊர் அது. அதுவும் எருமை மாடுகள் என்றால் நல்ல பாலை பொழிகின்றன. அதற்கு கன்றுகளை ஊட்ட விட்டு அப்புறமா எடுத்து அந்த பாலை கறந்து கொள்கிறார்கள் ஆயர்கள். அதற்கு மேலே அதை மேய்ப்பதற்காக அந்த சிறுவர்கள் எல்லாம் அந்த மாட்டு மேலே ஏறி அமர்ந்து கொண்டு ஓட்டி கொண்டு செல்கிறார்களாம். இது எப்ப நடக்கிறது, காலையிலே, விடியற் காலையிலேயே நடக்கிறது. அப்படியே அந்த மாடுகளை மேய்ப்பதற்காக ஓட்டி செல்கிற அந்த நிகழ்வுகள் நடக்கிற அந்த பெரிய வளமான ஊர் அது தலைவியினுடைய ஊர். அந்த விடியற் காலத்திலே இவன் வருகிறான். இந்த விருப்பம் மிகுந்தவனாக இவன் அவளை பார்ப்பதற்காக வந்திருக்கிறான். அந்த ஆயர் மகளிர்கள் எல்லாம் சூழ விளையாடுகிற தலைவி அந்த அணிகலன்களை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறாள். அந்த அணிகலன்களோடு செய்து அந்த நாணமிக்கவளாக இருக்கிறாள். தை மாதத்திலே ஒரு தை நீராட போகிறார். தோழிகளோடு, ஆயர் தோழிகளோடு சேர்ந்து தை மாதத்திலே நீராட போகும்போதுதான் இவன் அவளை கண்டிருக்கிறான். அப்படியே இந்த தை மாதம் முதல் நாளிலே இந்த குளிர்ந்த பொய்கையிலே தலைவி நீராடினால் அந்த பெரிய தோள்களை உடைய அந்த தலைவி அவள்தான் என்னுடைய காதல் நோய்க்கு சிறந்த மருந்தாக முடியும், வேறு யாரையும் எனக்கு ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி நெஞ்சே இப்படி அவளை சந்திக்கவும் முடியவில்லையே, என்னுடைய காதல் நோய்க்கு மருந்தாக இருக்கக்கூடிய அந்த தலைவியை இப்பொழுது நான் சந்திக்க முடியவில்லையே, நெஞ்சமே நான் என்ன செய்வேன் என்று தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்வது போல அந்த தோழிமார்கள் காதிலே படுகிறார் போல இவன் சொல்லுகிறான். அப்ப இந்த ஊருடைய அந்த காலை நேரத்திலே அந்த ஊரிலே இந்த கிராமத்திலே நிகழ்கிற இந்த காட்சி, ஆயர்கள் எல்லாம் மாடு மேய்க்க போகிற காட்சி, அதையும் சொல்லுகிறான். அதுக்கப்புறம் தலைவி தை மாதம் முதல் நாள் நீராடிய பொய்கையிலே நீராடி தான் கண்ட காட்சியும் சொல்லி, அந்த தலைவிதான் எனக்கு உற்ற காதல் நோய்க்கு சிறந்த மருந்தாவாள், அவளால் தான் இவனுக்கு காதல் நோய் வந்தது, இப்போதுக்கு அவள் தான் என்னுடைய காதல் நோய்க்கு மருந்தாகவும் இருக்கக்கூடியவள் என்று சொல்லி அவளை காண முடியவில்லையே, இப்போது நாம் என்ன செய்யலாம் நெஞ்சு என்று தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்லுகிறார் போல அமைந்த பாடல். இந்த மன்றத்திலே பெருந்தலையினை உடைய கார் எருமை, கருநிற எருமைகள், அதனுடைய எருமைகளுடைய இனிய தீம்பாலை கொள்ள கருதும் மாயர்கள் முதலில் கன்றினை குடிக்க விட்டு பின்னர் அந்த பாலை கறந்து கொள்வார்களாம். அதற்கு பின் ஊரின் கண் உள்ள மாடி மேய்க்கும் சிறுவர்கள் அதன் மேல் ஏறி மேய்க்க அழைத்து செல்வார்களாம். இப்படிப்பட்ட ஊரிலே அந்த நல்ல கனத்த இருள் அப்பொழுதுதான் விடிய தொடங்கி இருக்கிறது. அந்த விடியற் காலத்திலே விருப்ப மிகுந்தவனாக இவன் நின்று கொண்டு
அப்பெல்லாம் வந்து நீரிலே நீராட போகிறவர்கள் இந்த தழையாடையை உடுத்தி கொள்வார்கள். தலையிலே ஒரு மலர் மாலை அப்படிலாம் ஒரு நீராட போனால் கூட ஒரு விதமான அலங்காரம் செய்து கொள்வார்களாம் அந்த பெண்கள் எல்லாம். அப்படி உடுக்கின்ற தழையாடையும் தலையில் அணிகிற தாரையும் தந்து இவன் வருவான் என்று தலைவன் கருதி இருப்பாள் என்று இவன் நினைக்கிறான். அப்படிப்பட்ட அந்த அழகிய அணிகளை எல்லாம் புனைந்திருக்கிற அந்த தலைவியானவள் ஆய மகளிர் சூழ அந்த பொய்கையிலே குளிர்ந்த நீராடினால் தை மாதம் முதல் நாள். அப்பொழுது நான் அவளை கண்டு காதல் கொண்டேன். அந்த காதல் நோயை தந்தவளும் அவள்தான். இன்று அவளை காண முடியாமல் நான் காதல் நோயினால் வருந்தி இருக்கிறேன். அந்த காதல் நோய்க்கு சிறந்த மருந்தும் அவள்தானே. அதே என்னால் அடைய முடியவில்லை, நான் என்ன செய்வேன் நெஞ்சே என்று நெஞ்சை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறான், நெஞ்சை பார்த்து சொல்வதாக. அதனால இத வந்து தலைவியால் வந்தது இந்த காம நோய், அதனை போக்கும் மருந்தும் அவளே. இதுதான் இதனுடைய சாரம். இதான் நம்ம சொல்றோம் இல்லையா, இரு நோக்கு இவள் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய்க்கு மருந்து என்ற இந்த திருக்குறளை இந்த இடத்திலே நினைவுபடுத்துவதாக இந்த பாடல் இருக்கிறது. வள்ளுவருடைய குறளையும் இங்கே நாம் ஒப்பு நோக்கி மகிழலாம். அப்படி இந்த ஆயர்கள் எப்படி அந்த மாடு கன்று கால்நடைகளை எப்படி மேய்க்கிறார்கள், அவர்கள் அந்த மாடு கன்றுகள் மீது கொண்ட ஒரு அன்பின் வெளிப்பாடு அந்த தெரிகிறது. அவர்கள் மாடு கறக்கிறதோ அந்த மாடு மேய்க்க போவதும், அவர்கள் அந்த ஆயர்கள் எப்படி அந்த கால்நடைகள் பால் அன்பு கொண்டிருந்தார்கள் என்பதையும் இந்த பாடல் மூலம் நம்ம அதுதான் பார்ப்பயம் கொன்மார் கன்று விட்டு பால் கொண்ட அந்த நிகழ்ச்சியை முதலில் சொல்வதனாலே அந்த ஆயர்களுடைய பாங்கு, கால்நடைகள் பால் அவர்கள் கொண்டிருக்கிற அன்பும் அங்கே தெரிகிறது. அப்போ அந்த ஆயர் சிறுவர்கள் எல்லாம் பொழுதுபோக்காகவும் இந்த மேய்க்கல் தொழிலை அவர்கள் தொழிலாகவும் வைத்திருக்கிறார்கள், பொழுதுபோக்காகவும் வைத்திருக்காங்க. அந்த மாட்டு மேலே ஏறியே அவர்கள் போகிறார்களாம். அப்ப அந்த அளவுக்கு அந்த எருமை மாடுகளும் நல்ல ஒரு வளமான கான்றுகளாக இருக்கின்றன. அந்த செய்தியும் நம்ம அங்கே அறியலாம். அப்புறம் இந்த தலைவன் அந்த விடியற் பொழுதிலேயே வந்து காத்திருக்கிறான். அப்பதான் மாடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு கிளம்பி கொண்டிருக்கிற அந்த விடியற் பொழுது, அந்த பொழுதிலே வந்திருக்கிறான் தலைவன் தலைவியை காண. அப்ப அவனுடைய காதல் சிறப்பு, அந்த எவ்வளவு ஆழமான காதல். ஆனா அந்த நிலையில் வந்தும் கூட அவனால் தலைவியை சந்திக்க முடியவில்லை, தோழியாலே தடுக்கப்பட்டு விடுகிறான். அப்போ பெரும்புலர் விடியலின் விரும்பி போத்தந்து என்பதினாலே அந்த விடியற் காலையிலே இந்த காதலியை காணுவதற்காக அவன் அந்த காதலினால் உந்தப்பட்டு அந்த நேரத்துக்கே வந்து காத்திருக்கிறான். அப்படியும் அவனால் காண இயலவில்லை என்ற நிலையிலேதான் நெஞ்சோடு அவன் சொல்லி புலம்பிக் கொள்கிறான் இந்த இடத்துல. அப்போ அதுதான் வந்து அந்த தலைவியும் தலைவனும் சந்திக்கிற அந்த நேரத்தை அவன் வந்து இந்த தழையாடை அந்த தலையிலே சூடிக்கொள்கிற அந்த மாலைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பதற்காக அவன் எடுத்து வந்திருக்கிறான். அதையும் அப்போ அந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கிற ஒரு காதல் நெருக்கம் அன்பும் இந்த வரிகளிலேயே புலப்படுகிறது என்று சொல்கிறான். அப்போ அந்த மகளிர் தை மாதம் முதல் நாள் அவள் நீராடினாள் என்கிற செய்தியினாலே அவன் அந்த தலைவிக்கு நல்ல கணவன் வாய்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தை நீராடல் என்பது ஒரு அந்த காலத்துல இருந்ததாக ஒரு கருத்து இருக்குது. அந்த மகளிர்கள் தை நீராடுகிறார்கள் என்றால் நல்ல கணவனை அடையும் பொருட்டு என்பதற்காக தான் அந்த நீராடுவது வழக்கமாக இருக்கு. அதை வந்து தை திங்கள் தன்கையம் படியும் என்ற அந்த புலவர் காட்டுவதனாலே அந்த தலைவியும் நல்ல தலைவன் கணவன் வாய்க்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திலே இருக்கிறாள் என்பதையும் அவள் அங்கே அதை புலப்படும்படியாக அந்த அடியை அமைத்திருக்கிறார் புலவர். அதுதான் அவள் அழகிய தோள்களை உடைய தலைவி என்பதினாலே வயதால் சிறியவள் என்பது தோன்ற பெருந்தோள் குறுமகள். அந்த வாக்கிய அமைப்பை பார்க்கணும். பெரிய தோள்கள், அழகான தோள்கள், ஆனால் குறுமகள், சிறிய வயதினல், இளைய வயதினல் என்று இந்த முரண்தொடையிலே அமைத்து பாடுவதாக காட்டுகிறார்கள். அப்புறம் தெய்வத்தால் அந்த எப்பயுமே வந்து இந்த கலவியலிலே வந்து தலைவனும் தலைவியும் சந்திப்பது என்பது ஒரு தெய்வ ஒரு நியமனத்தினாலேதான் இது நிகழ்வதாக இந்த கலவியலிலே ஒரு குறிப்பு உண்டு. அப்போ அந்த தலைவனும் தலைவியும் சந்தித்து காதல் கொண்டு கலவியலிலே ஒழுகிறார்கள், களவு ஒழுக்கத்திலே இருக்கிறார்கள் என்றால் அது தெய்வத்தினாலே, தெய்வ ஒரு அருளினாலே நிகழ்வதாக அதுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல சந்திக்க முடியவில்லையே என்னும் பொழுது இந்த காதல் நோய்வாய்ப்பட்டு
அந்த நோய்க்கும் அவள்தான் மருந்து. இந்த தோழி இடையிலே நின்று அவளை சந்திக்க விடாமல் தடுக்கிறாள் என்று அந்த தோழிக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் ஊற்ற நோய்க்கு அவள்தான் மருந்து, வேறு பிரிதில்லை என்று தலைமகளினுடைய காதலை பெறுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன், நோய்க்கு மருந்தாக பெறுவதற்கு வந்திருக்கிறேன் என்று தன்னுடைய தூய அன்பினை காதலினை தெரிவிப்பதாகவும் அந்த வரிகள் அமைந்திருப்பதாக சொல்கிறார்கள். இப்போ இதுதான் இந்த பாட்டினுடைய சாராம்சம். ஆயர் குலத்தினுடைய அந்த ஒரு காலை நேர நிகழ்ச்சிகள், அழகான ஒரு அந்த காட்சிகள், அதன் வழியாக சொல்லி அவள் தைநீராடியதையும் சொல்லி தன்னுடைய காதல் நோயை சொல்லி அந்த நோய்க்கு அவள்தான் மருந்து என்று சொல்லி இத்தனை கருத்துக்களையும் அந்த ஒரு பாடலிலே வைத்து தலைவன் கூற்றாக அமைந்த ஒரு பாடல் பார்த்தோம். அடுத்த பாடல் இப்போ தலைவி தலைவனுடைய கூற்று பார்த்தோம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பரத்தையருடைய கூற்றாக கூட சில பாடல்கள் அமைந்திருக்கு. ஏன்னா இந்த பரத்தமை என்பது அன்றைய சங்ககால தமிழர்கள் மத்தியிலே ஒரு அங்கமாகவே இருந்திருக்கிற அளவுக்கு இந்த பாடல்களை புலவர்கள் பரத்தமையை சேர்ந்தே பாடல் பாடுகிறார்கள். அது தலைவனும் தலைவியின் இடத்திலே ஊழலுக்கு வழிவகுக்கிற அளவுக்கு, பிரிவினை வழிவகுக்கிற அளவுக்கு கூட இருந்திருக்கிறது என்ற அளவிலே அந்த காலத்திலே இருந்திருக்குது. அதுக்கு பின்னாடி வள்ளுவர் போன்ற சான்றோர்கள் எல்லாம் அந்த பழக்கத்தை கடிந்திருக்கிறார்கள். அது கூடாது, சமுதாயத்திலே அந்த அங்கமாகவே இருக்கக்கூடாது என்ற அளவிலே அதனை கடிந்து சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் அன்றைய காலத்திலே இந்த புலவர்கள் அதை எடுத்து பாடுகிற அளவுக்கு அது ரொம்ப முக்கியமாக அங்கமாக இருந்திருக்கிறது. அந்த வகையிலே ஒரு பரத்தை அவள் தலைவியை பிரிந்து தலைவன் இவளிடத்திலே மயங்கி கிடந்திருக்கிறான். மீண்டும் தலைவிக்கு மகனை ஈன்று இருக்கிறாள் என்ற செய்தி கேட்டு தலைவன் தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக செல்கிறான். அது தன்னை விட்டு பிரிந்து போகிறானே என்கிற சினத்தினாலே அந்த பரத்தை தன்னுடைய தோழி கிட்ட, ஒரு விரலி என்று பேர், அவள்கிட்ட சொல்றா மாதிரி எல்லார் காதலையும் விழட்டும் என்று சொல்லுகிறார். இவன் அப்படி போறான் பாரு, தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக ஒரு திருடனை போல செல்லுகிறான். ஏன்னா தலைவி நிச்சயமா அனுமதிக்க மாட்டான். பரத்தை கிட்ட இருந்திருக்கிறான் இவன், திரும்பி ஊடலிலே இருக்கிறாள் அவள். என்னதான் மகனை ஈன்றிருந்தாலும் இவன் பரத்தை எடுத்து இருந்து வருகிறான் என்பதற்காக இவனை நிச்சயமாக அனுமதிக்க மாட்டாள். அதனாலே அவள் சின்னத்தோடு இருப்பான் என்று எல்லோரும் தூங்கிய பிறகு திருடனை போல போகிறானாம். மெல்ல யாரும் அறியாமல் அந்த மகனை பார்ப்பதற்காக போகிறானாம். அதை சொல்லி எள்ளி நகையாடுகிறாள் இந்த பரத்தை. அப்படி இதை சொன்னா அவர்களுக்கு தெரியும், அவன் இன்னும் சினந்து கொள்வான். தலைவி சினந்து கொண்டு இவன் தலைவனை விரட்டி விடுவாள். இவன் எப்படி திருப்பி நமக்கு தான் வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு கருத்து உள்ளத்திலே அவளுக்கு இருக்கிறது. அதற்காக அந்த தலைவனை பழித்து அவன் எப்படி திருடனை போல போகிறான் உள்ளே பார்ப்பதற்கு என்று அந்த எல்லார் காதலையும் விழுதா மாதிரியே பேசுறாளாம் அந்த பரத்தை. அதுதான் இந்த பாட்டு. பரணர் எழுதியது. பரத்தை தலைவிக்கு பாங்காய் அவர்களுடைய தோழிகள் கேட்கும்படியாக, அவர்கள் காதிலும் விழும்படியாக தன்னுடைய தோழியிடத்திலே சொல்லுவதாக அமைந்த பாடல். உள்ளுதொரும் நகுவேன் தோழி, நினைச்சாலே எனக்கு சிரிப்பா இருக்கு. உள்ளுதொரும் நகுவேன் தோழி, வள்ளுகிர் மாறி கொக்கின் கூறல் அண்ண குண்டு நீர் ஆம்பல் தன்துறை ஊரன், தேங்கமழ் ஐம்பால் பற்றி என்பையின் வான்போல் எவ்வளை வெவ்விய பூசல், சினவிய முகத்து சினவாது சென்று நின் மனைவோட்கு உரைப்பல் என்றலின், முனைவூர் பல்கா நெடுநிறை வில்லின் ஒய்யும் தேர்வன் மலையன் முந்தை பேரிசை புலம்புரி வைரியர் நலம்புரி முழவின், மன்னார் கண்ணின் அதிரும் நன்னராளன் நடுங்கஞ்சர் நிலையே. இவன் இந்த தலைவன் ஒரு நாள் என்னுடைய கூந்தல், என்னை கமழ்கின்ற இந்த கூந்தலை பற்றி என் கைவளைகளை கவர்கிற மாதிரி என் கை பற்றி நின்றான். அப்படி எனக்கு அப்ப கோபமா வந்துச்சு. நான் சொன்னேன், உன்னுடைய மனைவிக்கு இதை போய் சொல்ல போறேன், நீ என்னுடைய கையை பிடிச்ச அப்படின்னு சொல்ல போறேன் உன்னுடைய மனைவி கிட்டேன்னு சொன்னதுதான் அவன் நடுங்கினான் பாரு. அந்த நடுக்கத்தை இப்ப நினைச்சாலும் எனக்கு சிரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படி இவன் நடுங்கு கொள்றவன். இவன் அவன் எப்படி நடுங்கினான்னா, அந்த இடத்துல ஒரு வரலாற்று செய்தி ஒன்று இருக்கிறது. ஒரு நலம்பொரி, அந்த ஓரி என்கிற மன்னன், அவன் மலையமான் என்கிற மன்னன், அவன் கிட்டே பாடி பரிசல் பெறுவதற்காக வருகிற அந்த அவர்கள் உழவின் முரசை ஒழிப்பார்களாம்.
அப்படி ஒலிக்கும் பொழுது அது நடுவில் இருக்கிற அந்த கண் அதிருமா. அது அந்த அதை ஒப்புமை நோக்கி சொல்லு. அது எப்படி அதிருமோ அதை போல இவன் அதிர்ந்தான் என்று, அப்படி அவன் அதிர்ந்த அந்த காட்சியை இப்பொழுது நினைத்தாலும் எனக்கு சிரிப்பா வருது என்று சொல்கிறாள் அந்த பரத்தை. அப்போ அந்த என்னென்ன பொருள் இதுல இருக்குன்னா, அந்த ஒரு வரலாற்று செய்தி எப்படி அந்த மலையமான் திருமுடிக்காரி என்பவன் கடையேழு வள்ளல்களுள் ஒருவனான அவன் வாடிய நிற்கிற வறுமையாளர்களுக்கு எப்படியெல்லாம் அவன் கொடை கொடுப்பான். அவர்களை அந்த கொடையை நாடி வருகிறவர்கள் இந்த முழவை அவர்கள் ஒலிப்பார்களாம். அந்த முழவை ஒலிக்கும் பொழுது அந்த நடுவில் இருக்கிற கண் எப்படி அதிரும், அதை ஒரு ஓமையாக்கி இவன் அதிர்ச்சி அடைனான். உன்னுடைய மனைவியிடத்திலே நான் இந்த செய்தியை சொல்லுவேன் என்று சொன்ன பொழுது இவன் எப்படி அதிர்ந்தான் என்றால், அந்த முழவினுடைய கண் நடுவில் இருக்கிற கருமையான பகுதி எப்படி அதிருமோ அதை போல இவன் அதிர்ந்தான். அதை இப்பொழுது நினைத்தாலும் எனக்கு சிரிப்பு வருகிறது என்று அதை அவ சொல்ற. அப்போ இதை ஒரு வரலாற்று செய்தியாகவும் அந்த உரையாசிரியர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். அந்த மலையமான் திருமுடிக்காரி என்பவனுடைய அந்த பெருமையையும் இது வரலாற்று பதிவாக இந்த பாடலிலே இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். அப்படி இந்த செய்தியை அறிந்தால் அப்ப அந்த தலைவன் அப்பேற்பட்டவனுடைய ஒரு அந்த தலைமை திருமுடிக்காரியினுடைய ஊரை சேர்ந்தவன் இந்த தலைவன் என்று மனைவிக்கு தெரியுமா. அந்த மனைவி என்ன பண்ணுவா, ஏதாவது கோபிச்சுப்பாளோ என்று தலைவன் அஞ்சுகிறானா. தலைவியினிடத்திலும் இவனுக்கு மதிப்பு அன்பு இருக்கிறது. இருந்தாலும் இந்த பரத்தையின் பால் அவன் கொண்டிருந்த ஒழுக்கத்தினாலே அவ தலைவி கிட்ட அஞ்சுகிற நிலையும் இருக்கிறது. இதைத்தான் அதை அந்த பரத்தையும் அறிந்திருக்கிறாள். அறிந்ததினாலே இவனை பலர் காதில் படும்படியாக இவனை கேலி செய்து பேசுகிறாள். அப்படித்தான் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. 3 பாடல்கள் இன்று பார்த்தோம். தலைவி கூற்று, தலைவன் கூற்று, இதிலே பரத்தை கூற்று என்பதாக இந்த 3 பாடல்களை எனக்கு தெரிந்த வகையிலே உங்களுக்கு அதை விளக்கி சொன்னேன். ஏதும் குறை இருப்பின் ஒருத்தர்ல வேண்டுமாய் வேண்டிக் கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அம்மா, அருமை அருமை. மிகவும் சிறப்பாக இருந்ததுமா, மிகவும் சிறப்பாக இருந்தது. அதாவது ஒரு ஒரு அதாவது சங்க காலத்தில் உள்ள ஒரு நூல்கள், அந்த நூல்கள் இதை கேட்கும்போது உண்மையிலேயே நம்ம தளத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு புதுவிதமான செய்திகளை கேட்கும்போது உண்மையிலேயே மிகவும் சிறப்பா இருக்கு. இன்னைக்கு அந்த தலைவி அந்த பிரிவாற்றாமை வச்சு சொன்னது அந்த இது. 2வது அந்த தோழிக்கு அவன் காலையிலேயே விடிய காலையிலேயே அந்த பிணிக்கு மருந்து பிரமன் அணிகளை தன்னோய்க்கு தானே மருந்துங்கமாய் ஒரு ஒரு குரல் வரும். அதே கருத்துல கொண்ட ஒரு பாடல். அடுத்தது இந்த பரத்தையறது. இதெல்லாம் கேட்கும்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மக்கள் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க. நம்ம ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட ஒருவர் 2 மனைவி எல்லாம் வைத்திருக்க மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. அந்த நெறிகள் அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் அப்படியே இருந்ததை அன்றைய வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் இன்னைக்கு அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னொன்னு இந்த 3 பாடல்களையும் ரொம்ப விரிவா நீங்க சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னொன்னு என்னன்னா, இன்று அந்த சங்க இலக்கிய நூல்கள்ல இந்த நற்றிணை இங்க நூல்ல 3 பாடல்கள் கேட்க முடிஞ்சது. மீதி உள்ள பாடல்களையும் நீங்க அடுத்தடுத்து நீங்க சொல்ல வேண்டும். ஏன்னா கேட்க அவ்வளவு அருமையாக இருந்தது அந்த கருத்துக்கள். அந்த நீங்க பேசும்போது எங்களை அப்படியே அந்த நாட்கள்ல உள்ள கலாச்சாரம், நம்ம பண்டைய கலாச்சாரம் எப்படி இருந்துங்கிறத அப்படியே எடுத்துட்டு போச்சுது. அந்த தை நீராட போது அந்த மகளிர்லாம் இப்படி இருந்தாங்க, அந்த மாடுகள்லாம் எப்படி இருந்தது, அந்த பிரிவாற்று மேனால அவ எப்படி புலம்புனா, இதெல்லாம் சொல்லும்போது அந்த அதை நீங்க சொல்லும்போது திருக்குறள்ல உள்ள இதெல்லாம் இது அப்படியே அந்த கருத்துக்கள் அப்படியே பொருந்தி வருது. எனக்கு வந்த நோய் அவளாலதான் அந்த நோய் வந்தது, அவ கிடைச்சாதான் எனக்கு அந்த நோய் தீரங்க கூடிய கருத்தை சொல்லும் போது எனக்கு இந்த குரல் தான் ஞாபகம் வந்தது. பிணிக்கு மருந்து பிரமன் அணிகளை தன்னோய்க்கு தானே மருந்து. அதாவது இவனா ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து இது. அப்போ எது எப்போ வந்ததுன்னு நமக்கு தெரியல.
திருக்குறள் பின்னாடி வந்ததா இல்ல இந்த நூல்கள்லாம் பின்னாடி வந்ததா நமக்கு தெரியல. ஏன்னா திருக்குறள் வந்து 2500, ஆனா அந்த கருத்து மட்டும் அப்படியே ஒண்ணா வருது. நீங்க சொன்ன பாடலும் சரி, இதுவும் கருத்துக்கள் திருக்குறள்ல நிறைய அப்படி வருது. அதனால சங்க இலக்கிய நூல்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது என்பது நன்றாக தெரிகிறது என்று ஒரு அருமையான கருத்தை, ஒரு அருமையான இதை எங்களுக்கெல்லாம் நீங்க கொடுத்தீங்க. ஏன்னா எங்களுக்கு எதை கேட்டாலும் புதுசாக தான் இருக்கு. ஏன்னா அவ்வளோ இருக்கு. இப்போ நீங்க பேசும்போது ஒரு நற்றினிலிருந்து நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்னு கவனிச்சுட்டே இருந்தோம். ஒரு அருமையான தொகுப்பு, அருமையான தொகுப்பு. நீங்க இன்னும் கூட ஒரு பாடல் பாடியிருந்திருக்கலாம், பரவாயில்ல. அடுத்த முறை நீங்க ஒரு 4 பாடல்கள் பாடுங்கம்மா, மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்தது பின்னோட்டம் தர ஐயா எவாஞ்சலி மனோகரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாங்க ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு அருமையான சொற்பொழிவு. இன்றைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற பொழுது ராமநாமத்தை உள்ளமுருக பாடி நிறுவன தலைமை ஒரு பாதையை அமைத்து கொடுக்க அதை அடியொற்றி இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைமை மதிப்புறு முனைவர் கோவிந்தம்மாள் அவர்கள் அழகாக நற்றினை குறித்து பல செய்திகளை பாங்காக சொல்லி, அதற்கு பின்னால் சிறப்பு சொற்பொழிவாளர் நற்றினையின் 3 பாடல்களை எடுத்து வைத்து தெளிந்த ஒரு அழகான காட்சி சித்திரத்தை நம்முடைய மனதிற்குள்ளே தீட்டிவிட்டார். ஆக வெள்ளாங்குருகு அதனுடைய இறகு நிறம் துறையிலே துவைத்து மடித்த அந்த வெள்ளாடை எப்படிப்பட்ட தன்மையிலே இருக்குமோ அதே போன்ற இறகு என்று சொல்லுகின்ற பொழுதே அந்த குருகு நம்முடைய மனதிற்குள்ளே வந்து விடுகிறது. அந்த குருகினுடைய தன்மை, நீயும் தலைவனைப் போலத்தானே இருக்கின்றாய், அங்கிருந்து இங்கே வருகிறாய், வந்து எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மீனை உண்கிறார். கிட்டத்தட்ட மீன் என்பது ஒரு காட்சி படிமம் தான், தலைவியின் அழகுதான். உண்கிறாய். என்னுடைய வருத்தத்தை கிஞ்சித்தேனும் எண்ணி பார்த்தாயா? இதை அங்கே சென்று சொன்னாயா? நான் படுகின்ற வேதனை மலையளவு. எதனால் அவன் அங்கே போனான்? மருதத்திணை பாடல். ஒரு தேவையில்லாத ஒழுக்கத்தின் பார்ப்பட்டு அவன் அங்கேயே இருந்து விட்டான். ஆக சில உயிரினங்கள் ஒன்றுக்கு தலையையும் ஒன்றுக்கு வாலையும் காட்டும். விலாங்கு மீனை சொல்வார். அதே போல அவன் இங்கே வரவில்லையே, என்னை நினைக்கவில்லையே, என் அழகை அவன் கண்களால் ஆற உண்டதை மறந்து விட்டானோ? மறந்ததை எனக்காக குறுகே நீ போய் சொல்ல மாட்டாயா? நான் துடித்து போய் கிடக்கிறேன். என்னுடைய வேதனை உனக்கு தெரியும் தானே? சொல்லே, சொல்லி என்னுடைய வேதனையை மெல்ல மெல்ல தணிக்க நீ ஒரு தூது போக மாட்டாயா? காமம் மிக்க கழிபடர் கிழவி என்று சொன்னால் எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி வைத்துக் கொள்வதுதான் பெண்மைக்கு அழகு. நிறை என்று அதை சொல்லுவார்கள். தன்னுடைய உடம்பில் கூட காட்டக்கூடாது, உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த ஆசை அளவு கடந்து போகின்ற பொழுது அந்த உணர்வு பொங்கி பீரிடுகிறது. அதனால்தான் காமம் அதிகப்பட அதிகமான துயரத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தை
என்று அதை சொல்லுவார்கள். காமம் மிக்க களிபடர் கிளை. அருமையான விளக்கம், அருமையான வர்ணனை, நல்ல சித்தரிப்பு. அம்மாவினுடைய அந்த உரை சொல்லோவியமாக நெஞ்சிற்குள்ளே நிற்கிறது. அதற்கடுத்த பாடலுமே அந்த கிராமத்தின் வாழ்க்கை. காலையிலே எருமைகள் கன்றுக்கு பால் கொடுப்பதும், அதற்கு பின்னால் சிறுவர்கள் அந்த எருமையின் மேலே ஏறி பயணப்படுவதும் அருமையான காட்சி. ஆனால் ஒரு செய்தி, இந்த காதல் நோய்க்கு மருந்து அவன்தானே, இல்லை அவள்தானே. என இருநோக்கு இவளுண்கண் உள, ஒன்று நோய் நோக்கு, மற்றது மருந்து என்பான் வள்ளுவன். நற்றினைக்கு பின்னால் வந்ததுதானே வள்ளுவம். இந்த செய்தியை வள்ளுவர் பாங்காக பயன்படுத்திக் கொண்டார். நம்முடைய மனதிற்குள்ளே இது கொடுக்கக்கூடிய அந்த காட்சி மெல்ல மெல்ல விரிகிறது. எத்தனையோ திரையிசை பாடல்கள் மனதிற்குள்ளே பொங்கி பிரவாகம் எடுக்கின்றன. எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசைதான், ஆனாலும் கூட சொல்ல நேரம் இல்லை. நேரம் இல்லாத காரணத்தினால் நான் என்னுடைய உரையை இப்படி முடிக்கிறேன். நற்றினையின் அருமையான காட்சியை தன்னுடைய தேர்ந்த சொல்லால் ஒரு அழகான சித்திரமாக மாற்றி நம்முடைய மனங்களிலே அந்த ஓவியத்தை தீட்டிய பானுமதி அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்தும் வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. ஒரு சிறப்பான ஒரு பின்னோட்டம். அந்த 3 பாடல்களுக்கும் மேலும் மெருகூட்டுவது போன்று இன்னும் சிறப்பு சேர்க்கும் வகையில் உங்களுடைய பின்னோட்ட கருத்துக்கள் இருந்தன. அருமை அருமை. அடுத்ததாக கோவிந்தம்மாள் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அம்மா வாங்கம்மா. சீதாம்மா எல்லாம் இருக்காங்களேயா, அவங்களெல்லாம் கூப்பிடுங்க, நான் சொல்றேன் அடுத்தது. சரிங்கம்மா. முதல்ல பேசுங்க. கோவிந்தம்மாள் அவர்களே முதல்ல பேச வைங்க. அவங்க நிறைய பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. அவங்க முதல்ல பேசட்டும், அவர்களுக்கு வாய்ப்பு. ஏன்னா இந்த 3 பாடலுக்கும் அம்மா தான் இன்னும் நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. பிரமாதமா பேசுவார்கள். நிறைய பேர் போயிடுறாங்க, அதனால நான் அவங்களுடைய உரைய முதல்ல கேளுங்கன்னு சொன்னேன். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, கேக்குறவங்க கேட்கட்டும். நல்லது நல்லது. இந்த கருத்துக்கள் போறவங்களுக்காக இல்ல, கேக்குறவங்களுக்கு. அவைக்கு என்னுடைய இனிய வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை சமர்ப்பித்துக் கொள்ளுகிறேன். இன்று அம்மா அவர்கள் தம்முடைய உரையிலே மிக அற்புதமானதொரு உரையாற்றி இருக்கிறார்கள். 3 பாடல்களை வைத்துக் கொண்டு அம்மா அவர்கள் துவக்கத்தில் சொன்னார்கள், நான் நற்றினை பற்றி கூறிய குறிப்புரை அவர்கள் நீங்கள் பாடல்களின் விளக்கம் சொன்னால் போதும் என்று சொல்வதற்காக என்று. அப்படி அல்ல, தலைமை உரை என்று சொன்னால் அந்த உரைக்கு ஏதோ ஒரு முன்னுரை சொல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிலைக்காகத்தான் நான் அந்த தலைப்பு சார்ந்த சொற்களை சொல்கிறேனே தவிர, உண்மையில் நீங்கள் அந்த கருத்துக்களை சொல்லக்கூடாது என்பதற்காக அல்ல என்றதை முதலில் பதிப்பித்துக் கொண்டு, நற்றினை நான் முன்பே சொன்னேன், நற்றினை நல் பிளஸ் திணை என்று. இதுல அம்மா அவர்கள் மருதத்திணை சார்ந்த அந்த பாடல்களையே எடுத்துக்கொண்டிருக்கிறார். வெளிவீதியாருடைய 70வது பாடல் மிக சிறப்பானதொரு கருத்து. இந்த பாடல் என்ன சிறப்பு இந்த பாடலுக்கு என்று சொன்னால், அந்த வெள்ளாங்குருகை அழைத்து குறுகிடம் சொல்லி, அதாவது தன்னுடைய தலைவனின் பிரிவை தாளாது இடைமெலிந்து நடை தளர்ந்து உடல் இழைத்து கைவளைகள் எல்லாம் கழன்று விழக்கூடிய நிலைமையிலே அவள் இருக்கிறாள். என்னுடைய இந்த நிலையை நீ போய் சொல்ல மாட்டாயா வெள்ளாங்குருகே? உடையவதாகத்தானே இருப்பாய்.
என்று அதை பலபட மிக அழகாக விளக்கி பேசினார்கள். இது எதற்கு வழிவகுக்கிறது இந்த பாடல் என்று சொன்னால், அந்த காலத்திலே தூது இலக்கியங்கள் இந்த மாதிரி தூது அன்னம், கிளி, புறா போன்றவற்றை எல்லாம் தூது அனுப்பக்கூடிய ஒரு முறையிலே சங்க இலக்கியங்களில் வரக்கூடிய ஆங்காங்கே வரக்கூடிய இந்த பாடல்கள் தான் பிற்காலத்திலே சிற்றிலக்கிய வரிசையிலே தூது என்ற ஒரு இலக்கியம் தோன்றுவதற்கே காரணமாக அமைந்தது என்று பலரும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அந்த அதாவது கழனிநல்லூர் மகிழர்க்கு என் இழைநெகிழ் பருவரல் செப்பாதேயோ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி இதே முறையை பின்பற்றி தான் அந்த நாராய் நாராய் செங்கால் நாராய் அந்த பனம்படு கிழங்கின் கிழங்கு பிளந்தன்ன கூர்வாய் செங்கால் நாராய் என்று அவர் தன்னுடைய கூடிய ஒரு சிறந்த தனிப்பாடலும் பிறந்திருக்கிறது. மொத்தத்தில் தூது இலக்கியத்திற்கு காரணமான சங்க இலக்கியங்களிலே இதுவும் ஒன்று. அடுத்ததாக எடுத்துக்கொண்ட அவர் அந்த பூத தேவனாருடைய 80வது பாட்டு இருக்கிறதே, அதற்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கிறது. தமிழர்களுடைய வருடத்தின் முதல் நாள் தை மாதமா சித்திரையா என்ற அந்த ஆராய்ச்சிக்கு உட்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த பச்சையப்பன் கல்லூரியிலே நடந்த மறைமலை அடிகளாருடைய தலைமையில நடந்த மிக பெரியதொரு அறிஞர்களின் மாநாடு, கருத்து எல்லாம் அங்கே ஒன்று கூடினார்கள். ஒன்றுபட்ட தமிழர்களுடைய வருடத்தின் முதல் நாள் தைத்திங்களா அல்லது சித்திரையா என்று முடிவு செய்வதற்கு. அந்த மாநாட்டிலே மறைமலை அடிகளுடைய தலைமையிலே தை மாதம்தான் தமிழர்களுடைய முதல் நாள் என்று தீர்மானம் செய்வதற்கு இந்த தைத்திங்கள் தன்கயம் படியும் என்ற இந்த நற்றிணை பாடல் மட்டுமல்ல, இது புறநானூறு வரையிலும் அந்த தைத்திங்கள் தன்கயம் படியும் குறுந்தொகை சொல்லுகிறது. அப்புறம் தைத்திங்கள் குளிர்ந்தது தரினும் அப்படின்னு சொல்லிட்டு ஐங்குறுநூறு சொல்லுது. அதையே அப்படியே கொண்டு புறநானூறும் தைத்திங்கள் தன்கயம் போல் என்று பயன்படுத்துகிறது. அதை போல பல இலக்கியங்களும் அந்த தைத்திங்கள் படியும் தை நீராடலை பற்றி சொல்லுகிறது. அந்த நாள் தை மாதம் என்று முடிவு செய்வதற்கு மட்டுமல்லாமல் இந்த பாவை நோன்பு ஏற்றக்கூடிய பாவைகள் திருப்பாவை திருவம்பாவை அந்த 2 நூல்களும் தோன்றுவதற்கும் கூட ஒரு அடித்தளமாக இந்த தைத்திங்கள் தன்கயம் என்ற தொடர் அமைந்தது என்றும் கூறுவார்கள். இந்த மாநாட்டின் அடிப்படையிலே அண்ணாதுரையினுடைய தமிழர்களுடைய வருடத்தின் முதல் நாள் தைத்திங்கள் என்று தீர்மானித்து அரசு சட்டமாக்கப்பட்டது. அது ஒரு தனிப்பட்டதொரு ஆராய்ச்சி. ஆனால் இன்று வரையிலும் கூட அதை பற்றிய ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சர்ச்சை முடிந்த பாடில்லை. அடுத்தது 3வதாக பரணர் பாடிய பாட்டு. இந்த நற்றிணையில மலைமான் திருமுடிக்காரி மட்டுமல்லாமல் இன்னும் பல அரசர்களை பற்றிய அந்த வரலாற்று குறிப்புகள் அதிகமாக பொதிந்திருக்கின்றன. இந்த 400 பாட்டுல ஏறத்தாழ ஒரு 30-50 பாடல்களுக்கு கிட்ட வரலாற்று பதிவுகளை கொண்ட பாடல்களாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வரலாற்று பொக்கிஷமாக அதற்கான ஒரு ஆதார நூல் போல இந்த நற்றிணை விளங்குகிறது என்பது நற்றிணைக்குரிய சிறப்பு. அத்தகைய ஒரு பாடலை இங்கே எடுத்துக்கொண்டார். மலைமான் திருமுடிக்காரி தமிழர்கள் தான் போர் அறம் பேணுவதிலே சிறந்தவர்களாயிற்று. நாங்க உங்களுடைய ஆவும் ஆணியர் பார்ப்பனும் பிணியுடையும் பெண் அப்படின்னு பறையறைந்து தெரிவித்து விட்டுதான் அந்த கால்நடைகளை போய் அதற்கு அடையாளமா போர் வரப்போகுது அப்படின்றதுக்கு அடையாளமா கவர்ந்து கொண்டு வருவார்கள். இந்த மாதிரி இப்போ போடுறாங்களே அந்த மாதிரி திடீர்னு ஏவுகணைகளை செலுத்தி
அப்படியே நகரம் நகரமாக அழிக்கக்கூடிய கொடுமை அந்த காலத்திலே இல்லை. அவர்கள் முரசறைந்து சொல்லுவார்கள் பகை நிலத்துல போய், ஆவும் ஆணியர் பார்ப்பனும் பெண்டிரும் பிணியுடையரும் பொன்போல் புதல்வரை போற்றாதாரும் தன்கடன் நீர்க்கடன் செய்யக்கூடிய புதல்வர்களை பெறாதவர்கள் இவர்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க, எம் அம்பு கடி விடுதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அம்புகள் விட போறோம், சண்டை வரப்போகுதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு அறம்பேணிய தமிழர் சமுதாயத்துல அந்த காரி போய் ஆடு மாடுகளை பகைப்புலத்துல இருந்து கவர்ந்து வர்றதுக்கு போறான். அப்படி போகும்போது முரசு அதிர்கிறது. அது எப்படி அதிர்தோ அப்படி அதிர்ந்தானா அந்த தலைவன். அவ்வளவு பயம் இருக்கிறவன் தவறு என்று தெரிந்தே தவறு செய்யலாமா? தெரியாமல் செய்தால் அதற்கு மன்னிப்பு உண்டு. அந்த தவறைத்தான் வள்ளுவ பெருந்தகையார் மிகவும் பலமாக எதிர்த்து கடிந்தார். இந்த பரத்தை என்ற சொல்லையே தன்னுடைய நூலுக்குள்ள வரவிடாம அதை பற்றிய கருத்தே உள்நுழையாதபடி அந்த ஊடலை மருதத்திணையை மிக அழகாக அமைத்து, கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படணும்னா அந்த பரத்தையர் பிரிவுன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு புரட்சி செய்தவர் நம்முடைய வள்ளுவர். அந்த புரட்சிக்கான ஒரு வித்தாக பண்டைய அரசர்கள், சிற்றரசர்களா இருந்தாலும் பேரரசர்களா இருந்தாலும் குறுநில மன்னர்கள், ஜமீன்தார்கள், நல்ல பணம் படைத்த செல்வந்தர்கள், இவங்க இந்த தேர் மணி ஒலிக்க தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் அதை பெருமிதமா பாக்குற மாதிரி பரத்தையர் வீட்டுக்கு போயிட்டு வர்றது அது ஒரு பெருமை. அப்படி வந்து கொண்டிருந்த ஒரு கீழ்மையான கலாச்சாரம். அதை நினைச்சு நமக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தமிழ் சமூகத்துல இருந்த கொடுமைகளான அந்த குற்றங்கள் இவற்றையெல்லாம் களையறதுக்காக தான் வள்ளுவர் திருக்குறள் எழுதினாருன்றது திருக்குறள் பிறப்பதற்கான மற்றும் ஒரு காரணம் என்ற வகையிலே இன்று அம்மையாருடைய உரை பல நினைவுகள் தரக்கூடியதாக, பலருடைய சிந்தனைக்கும் விருந்தளிக்கக்கூடியதாக, அவர்கள் தேர்ந்தெடுத்த பாடல்களும் அப்படி ஒரு மிகச் பாடல்களை அதிலே அந்த அம்மையார் தேர்ந்தெடுத்து தலித்து 3 எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 3ம் அதி அற்புதமான மிக அழகான கருத்தமை உடைய பாடல்கள். அந்த வகையிலே அம்மையார் அவர்களுடைய உரை இன்று மிகவும் இதமாகவும் பதமாகவும் சிந்தனைக்கு விருந்தாகவும் அமைந்திருந்தது என்று கூறி அவர்களை பலகாலம் மனம் மகிழ்ந்து வாழ்த்தி இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். தங்கள் எல்லோருடைய அன்பின் ஆணைக்கு உட்பட்டு நான் சற்று அதிகமாக பேசுகிறேன். என்னை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா, நன்றி. பொறுத்து கொள்வதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லம்மா. உங்களுக்கு தெரியாது, எங்க மனசுல என்ன இருக்குன்னா, உங்களுக்கு சங்க இலக்கிய நூல்கள்ல உள்ள எல்லா வகையான எல்லா இதுவும் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது எங்களுடைய சங்க இலக்கிய பல்கலைக்கழகம். அப்படிதான் எங்களுக்கு தோணுது. நீங்க பேசும்போது இந்த அவைக்கு அந்த சிறப்புரைக்கு மேலும் சிறப்பூட்டும் வகையில அந்த கருத்துக்கள்லாம் இருக்கு. எங்களுக்கும் அது எல்லாம் இன்னும் மேலும் மேலும் மனோகரன் ஐயா நீங்க எல்லாம் பேசும்போது அது மேலும் அதை பற்றி வலுவான ஒரு தகவல்களா எங்களுக்கு நிறைய கிடைக்குது. அது எங்களுக்கு சந்தோஷம் தான். சிறப்புமா. செல்வம் ஐயா, உண்மையிலேயே நான் பேசுறது எனக்கு இதெல்லாம் தெரியும்ன்றதுக்காக இல்ல. தாங்கள் எப்பொழுதும் சொல்வது போல எனக்கு வயசாயிடுச்சு. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. நாம படிச்சத எல்லாருக்கும் செவி வழியாகவாவது சொல்லிடலாம், பலரும் தெரிந்து கொள்ளட்டும் என்ற ஒரு ஆசைதான் காரணம். அது எங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அவர் சொன்ன பாடத்தின்படிதான் நமக்கு ஏதோ தெரியும் கொஞ்சம். அந்த கொஞ்சத்தை நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டோம். அதை நம்ம பலருக்கும் சொல்லலாமேன்ற ஆசை தானே தவிர, நான் என்னை பத்தி பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றதற்காக நான் சொல்லவில்லை.
அப்படி யாரும் அன்பு கூர்ந்து கருத வேண்டாம் என்று மீண்டும் கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அம்மா, உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கலையே கல்லாதவர்னு ஒரு குறள் உண்டு. அதே போல நாங்க உங்ககிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். நீங்க நிறைய பேசணும்னு சொல்லதான் நீங்க நிறைய பேசுவீங்க. இன்னொன்னு பேசும்போது நீங்க முழு மனசோட பேசுவீங்க. அது எங்களுக்கு தெரியும். உங்க குரல் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவான குரல்ல எங்களுக்கு வருது. அது எங்களுக்கு கேட்க ரொம்ப இனிமையா இருக்குதுமா. நீங்க மேலும் மேலும் உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த அவையில நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேம்மா. அடுத்ததாக சீதா அம்மா வாங்கம்மா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வணக்கம். இணையத்தில் இணைந்திருக்கின்ற சான்றோர்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். கருத்துக்களை எல்லாம் சான்றோர்களை மிக சிறப்பாக சொல்லிவிட்டார்கள். நான் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. மிக அழகாக பேசினார் பானுமதி அம்மையார் அவர்கள். நிறைய அந்த ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து பொருள் என்ன இதெல்லாம் மிக விளக்கமாக, மிக அழகாக, தெளிவாக அவர் பேசினார். மிக நன்றாக இருந்தது கேட்பதற்கு. அவருக்கு என்னுடைய வாழ்த்தும் பாராட்டும் நன்றியும். வணக்கம் ஐயா, வணக்கம். அடுத்ததாக விளைத்திருத்தான் ஐயா, உங்களுடைய பின்னோட்டரை தாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சி அம்மா, அழைத்ததுக்கு நன்றி அம்மா. நீங்க சொன்னீங்க தாரின் புரிவது உலகின் புறக்கண்டு சொன்னீங்க. நான் இங்க பேசிய கலிங்கத்து பிரணி ரொம்ப சிறப்பா இருந்தது. நானும் கலிங்கத்து பிரணி 2 தடவை பேசியிருக்கேன். அந்த பாடல்கள்ல ரொம்ப அழகா சொன்னீங்க. அது அசோகரை அழகா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நான் முழுவதும் கேட்டேன். உங்கள்கிட்ட பாராட்டி வாழ்த்து சொல்லணும், வாழ்த்து பெறணுங்கிறதுக்காக அழைத்தேன். ஆனா தொலைபேசி தொடர்பு கிடைக்கல. அந்த செய்தி இருக்குல்ல. எனக்கு பானுமதி அம்மா அவர்களுடைய உரை ரொம்ப அழகா இருந்தது. 3 பாடல்கள் 70, 80 அதை எல்லாரும் நீங்களும் சரி, மனோகரன் ஐயாவும் சரி, எல்லாருமே அழகா சொல்லிட்டீங்க. சில சொற்றொடர்கள் மாத்திரம் எனக்கு அதுல ரொம்ப கவர்ந்தது. ஒரு சொற்றொடரு, இவள் கருவுற்றிருக்கிறாள் அப்படின்னு இறைச்சி பொருள் இருக்குன்னு எழுதுறாங்க. அதுக்கு அவர்கள் சொல்லுகிற இது, எம் ஊர் வந்து எம் உண்துறைத்தழி திணை கழித்து, அந்த திணை கழித்து அந்த கெளுத்தி மீன் திணையோட இருக்கான். அது மாதிரி அதை உண்ணுட்டு போறியே அப்படின்னு சொல்லுகிற போது அவள் கருவுற்று இருக்கிறாள் அப்படின்னு இறைச்சி பொருள்னு சொல்றாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு ஒரு நன்றிக்கு மாதிரி தான் நான் பார்த்தேன். நீங்க வந்து சாப்பிட்டு போறியே, எனக்காக இதை சொல்லு அப்படின்னு அவ கேட்கறது மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பெருந்தோள் குறுமகள் அப்படிங்கிற சொல்லு எனக்கு கவர்ந்துச்சு. நான் இந்த காரப்பேரியல் எங்க பக்கத்துல இருக்க காளையார் கோயிலுடைய ஒரு பாடல்ல நாடும் வளரும் அதுல சொல்றாரு, சிற்றிடை பேரல்குள்ங்கிறாரு. முதல்ல சிற்றிடை, அடுத்தது பேரல்குள். அல்குள்ங்கிறது இடுப்பு பகுதி முழுவதும் அதுல அல்குலோட தான் வருது. அப்ப அதுக்கு ஒன்று சின்ன சொல்லி, அதாவது 2ஐயும் சொல்லி ஒப்பீடு மாதிரி நம்ம புலவர்கள் பெருந்தோள் குறுமகள் அப்படிங்கிறத பார்த்தேன். அப்புறம் அந்த தைநீராடம் முதல் நாள் அப்படிங்கிறத சொன்னீங்க. நம்ம கண்ணதாசன் தைப்பாவைன்னு 30 பாடல் பாடியிருக்காரு. இந்த ஒப்பற்ற பாடல்கள் ஒரு நாள்னு அதையும் இங்க பார்க்கலாம். ஒரு காலத்துல வாய்ப்பு வர்ற போது பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை இங்க யாரும் பேசியிருப்பாங்க. அந்த 30 பாடல்லையும் அவரு தமிழ் மகள தைப்பாவையாக உருவகித்து மிகச்சிறப்பான பாடல்கள். இந்த தைநீராடல்ல நம்ம பாடுமதி அம்மா சொல்லுகிற போது எனக்கு அதுவும் நினைவு வந்தது. மிகச்சிறப்பான நிகழ்ச்சி. தொடர்ந்து நடத்துறீங்க. ஒவ்வொருவரையும் வணங்குறேன். பானுமதி அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி. அசோகன் ஐயா, பேசிட்டு நிறைவு செஞ்சிருங்கய்யா. அதோட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நான் ஒரு
செயலில் இருப்பதால் என்னால் அதிகம் பேச முடியவில்லை. மேலும் இந்த தளத்தில் இன்று சிறந்ததாக முறையில் பங்கெடுத்து பேசிய அம்மா அவர்களுக்கும், மேலும் தலைமை உரை பின்னணி வழங்கிய அனைவருக்கும் மிக நன்றி. மிகவும் சிறப்பு. நன்றி. நன்றி. நன்றிங்கய்யா. பானுமதி அம்மா மிக அருமையாக இன்றைக்கு உரையாற்றினீர்கள். நற்றினை நயம் என்ற தலைப்பில் ஒரு 3 பாடல்கள் எடுத்துக்கொண்டு மிகச் சிறப்பாக உரையாற்றினீர்கள். எந்த தலைப்பை கொடுத்தாலும் உங்களுக்கு உரிய அந்த தனி பாணியில் மிகச் சிறப்பாக உரையாற்றுவதில் வல்லவர். அவ்வகையில் இன்றைக்கு அகப்பாடல் நூலாகிய அகத்திணை நூலாக கருதப்படக்கூடிய நற்றிணையிலிருந்து மிக அருமையான கருத்துக்களை 3 பேருடைய கூற்றுக்களாக எடுத்துக்கொண்டு பேசினீர்கள். தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். செல்வனையா, அம்மா சொல்லுங்கம்மா. நிறைவு செஞ்சிடலாமா? நாளைக்கு பட்டிமன்றத்துல வேறு யாரும் அறம் சம்பந்தமான அறம் சார்ந்த அணியில் யாரும் பேச விருப்பமான்னு கேட்டுக்கோங்க. சரி, நாளைக்கு காலைல பேசலாமா? பேசிட்டு நீங்க பதிவு போட்டுடலாம். யார் யார் பேசுறாங்க போட்டுக்கலாம். சரிங்களா? தலைமை அம்மா தான், கோவிந்தம்மாள் அம்மா தான் தலைமை. சரி சரி சரி, ஓகேம்மா. நன்றி. நன்றி. அனைவரும் விடைபெறலாம். நன்றி. சிறப்பு.